بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فأتياه فقولا إنا رسول ربك فأرسل معنا بني إسرائيل ولا تعذبهم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடத்தினுடைய முஹர்ரம் மாதம் பிறந்துள்ளது. முஹர்ரம் மாதம் என்றவுடன் நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் வருவது முஹர்ரம் மாதத்தில் நோற்க வேண்டிய சிறப்பான நோன்பு, அதாவது ஆஷூரா தினத்தில் நோற்க வேண்டிய சிறப்பான நோன்பு, ஆஷூரா தினத்தினுடைய சிறப்புகள், அதில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், செய்யக்கூடாத பாவ காரியங்கள், இதுவெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வந்து போகும். ஆஷூரா அப்படின்னா 10வது நாள் அப்படின்னு சொல்றது. 10வது நாள் அந்த ஆஷூரா தினத்துல என்ன அப்படி பெரிய நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சுருக்கமா பார்த்தோம்னா, பல இறை தூதர்களுக்கு பல வகையான வெற்றிகளும் சந்தோஷங்களும் சுபிட்சங்களும் அல்லாஹ் தஆலா குறிப்பா அந்த ஆஷூரா தினத்துல அவங்களுக்கு தந்திருக்கிறான். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை இந்த ஆஷூரா தினத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக பல வகையில இபாதத்துக்களை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆஷூரா தினம் நோன்பு வைக்கிறது மிகவும் ஏற்றமான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அஃலலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு ஒண்ணு இருந்தா, அப்படி ஒரு நோன்பு இருக்கிறதா இருந்தா அந்த நோன்பு என்ன நோன்புன்னு கேட்டா, அதாவது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்ற முஹர்ரம் மாதம் வைக்கிற நோன்பு. முஹர்ரம் மாத நோன்பு ஃபர்தான ரமதான் நோன்புக்கு அடுத்து சிறப்பு. அதுதான் ஆரம்ப காலத்துல ரமதான் கடமையாகிறதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாதத்துல தான் நோன்பு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் வச்சாங்க, அறியாமை கால மக்களுமே நோன்பு வச்சாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அந்த நடைமுறை எல்லாம் பார்த்து மக்களுக்கு மத்தியில அறிமுகமும் படுத்தினாங்க. அப்போ இந்த முஹர்ரம் மாதத்துல பிறகு 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைக்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட விடாது சுன்னத்துக்களில் அது ஒரு சுன்னத்தான நோன்பு. பரது கிடையாது. ஆரம்பத்துல பரது, பிறகு சுன்னத்தாக எல்லாம் மாத்திட்டான். அப்ப அந்த ஆஷூரா தினத்துல 10வது நாள் நோன்பு வைக்கிறது, 9 சேர்த்து அல்லது 11 சேர்த்து நோன்பு வைக்கிறது சால சிறந்தது, வைக்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஆஷூரா தினத்துல வைக்கிற நோன்புக்கு என்ன கூலின்னு கேட்டா, யுகஃபிர் ஸனத்தல்லத்தில் மாதியா,
கடந்த ஒரு வருடத்தினுடைய எல்லா சிறுபாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். ஆஷுரா நோன்பு வச்சா, ஆஷுரா நோன்பு வைக்கிறதுல கடந்த காலங்களில் பாவங்களை மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய நூல்கள்ல பைஹகி, திர்மிதி, அது இது நிறைய நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன அந்த வருஷத்துல முஹர்ரம் மாசத்துல அந்த மதீனாவுடைய பூமியிலே வேதக்காரர்களாக இருந்த யூதர்கள் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு வச்சிருந்தாங்க. அந்த யூத மக்கள்கிட்ட போய், ஏன்னா அவங்க வேதம் உடையவர்களா இல்லையா, அதனால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதாவது நீங்க இப்படி நோன்பு வைக்கிறீங்களே, மஹாதல் யௌம் வல்லதி தஸூமூனஹு, இந்த 10வது நாள் நீங்க நோன்பு வைக்கிறீங்களா, அந்த நோன்புனா என்ன ஏது அப்படின்ற மாதிரி அந்த பத்தி கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, 10வது நாள் யூத சமூக மக்களுக்கு பெரிய விடுதலை கிடைத்த நாள். எங்களுடைய சமூகத்தினுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய எதிரி ஃபிரௌனிடம் இருந்து எங்களை விடுவித்து, அடிமைகளாக இருந்த நாங்கள் அவனிடம் இருந்து விடுவிக்கப்பட்டு, அதன் பிறகு செங்கடலில் இருந்து நாங்கள் வெளியேறி நாங்கள் வெற்றி வாகி சூடி ஃபிரௌனிடம் இருந்து தப்பித்த நாள். அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு வெற்றியை ஃபிரௌன் இருந்து தந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வாங்கி தந்தான். அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முஹர்ரம் 10வது நாள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக அப்படின்னு அந்த யூத சமூகம் சொன்னது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபனஹனு அஹக்கு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய செய்தியே முஸ்லிம் சமூகம் இதுதான். ஆசூரா தினம் வருது, நோன்பு வைக்கிறோம், நிறைய தானம் தர்மம் கொடுக்கிறோம், அது இதை செய்யறோம், இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. அந்த ஆசூரா தினம் என்ன செய்தியை சொல்றது அப்படின்னு தெரியணுமா இல்லையா? நோன்புங்கிறது ஒரு சடங்கு மாதிரி செஞ்சிடக்கூடாது. இந்த ஆசூரா தினம் என்ன செய்தியை சொல்லுது, அததான் ரசூலுல்லாஹ் இந்த வரியில சொன்னாங்க, மூசா நபிக்கு நாங்க தான் ரொம்ப நெருக்கமான ஆளுன்றாங்க. இது ஆச்சரியமா இருக்கு. மூசா நபி வாழ்ந்தது பல வருடத்திற்கு முன்பு. சொல்லப்போனா மூசா நபிக்கு நெருக்கமானவங்க யூத சமூகம் தான். ஆனா எப்படி ரசூலுல்லாஹ் நெருக்கமா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதற்கான விளக்கங்கள் எப்படி சொல்கிறார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இருந்து வெற்றியை வாங்கி கொடுத்ததன் நோக்கமே பனி இஸ்ரவேலர்களுக்கு என்னன்னு கேட்டா, பனி இஸ்ரவேல் மக்களே நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. இது முதல். இரண்டாவது, அதாவது இறை தூதருக்கு கட்டுப்படணும். இறை தூதருக்கு கட்டுப்பட்டதுனால தானே அந்த மூசா நபியோட நீங்க பின்பற்றி வெளியே வர முடிஞ்சிச்சு யூத சமூகமே. அதனால நீங்க இறை தூதருக்கு நீங்க கட்டுப்படக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். சரி, அவன் திறந்து நீங்க விடுதலையாகி வெளியே வந்துட்டீங்கல்ல, அதன் பிறகு அல்லாஹ் நினைக்கிற மாதிரி ஒரு அரசை நீங்கள் நிறுவ வேண்டும். இது மூணாவது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன குணம் இருந்துச்சு? உங்களுக்கு எதிராக அநீதம் பண்ணனானா இல்லையா ஃபிரௌன்? அப்ப அநீதத்தை எங்கு பார்த்தாலும் தட்டி கேட்க வேண்டும், அநீதத்திற்கு தடை விதிக்க வேண்டும். அது எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 4 பண்பும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இந்த 4 பண்பை நீங்க செய்யறதில்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடினாங்க. ஏன்னா யூதர்கள்ட்ட ஷிர்க் வந்துருச்சு, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. அதே ஒரு இந்த யூதர்கள்ட்ட இறை தூதருக்கு கட்டுப்படுற தன்மை இல்லாம போச்சு. அதனால தானே நிறைய இறை தூதர்கள் அந்த யூதர்கள் கொலை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவங்களெல்லாம் ஏன் கொலை செஞ்சாங்கன்னு கேட்டா இறை தூதருக்கு கட்டுப்படுற தன்மை கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே அதுக்கு கொலை செய்ய போனாங்க யூதர்கள். அப்ப கட்டுப்படுற தன்மையும் இல்லை. இரண்டாவது, அல்லாஹ் நினைக்கிற மாதிரி ஒரு நீதி நேர்மை உள்ள கவர்மெண்ட் அரசை அவர்கள் நிறுவாமலே இருந்தார்கள். அதற்கு அடுத்து அநீதத்தை பார்த்தால் கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள். இது இன்னைக்கும் யூதர்கள்ட்ட பழக்கமா இருக்குங்க. யூதர்கள்ட்ட இன்னைக்கு இந்த பழக்க நாளுமே இருக்கு. அவன் அல்லாஹ்வை முழுமையாக வணங்க மாட்டான். இன்னைக்கு இருக்க யூதர்கள்ட்டையுமே இறை தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு நீதி நேர்மையுள்ள அரசை நிறுவ மாட்டான். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டான். இது இன்னைக்கு யூத பையன்கிட்ட இருக்கக்கூடிய குணம். இந்த குணம் எல்லாம் தூக்கி வீசிட்டு, அதாவது அசிங்கமான குணத்தை தூக்கி வீசிட்டு, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க எப்படி நெருக்கமா அல்லாஹ் மூசா நபிக்கு இருக்கிறோம்னு கேட்டா நாங்க அல்லாஹ்வை வணங்குகிறோம்,
இறை தூதருக்கு கட்டுப்படுகிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய இஸ்லாமிய நீதி நேர்மையுடைய அரசை நாங்கள் நிறுவி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க அநீதம் இருந்தாலும் நாங்கள் கட்டி கேட்போம். மூசா நபிக்கு யாரு நெருக்கம் இப்ப சொல்லுங்க? யூதர்களா? மௌசராசன் சொன்ன அந்த சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையா? இப்ப இந்த வார்த்தை என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டா, எங்க அநீதம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்பதுதான் ஆஷூரா தினம் சொல்லும் பாடம். இந்த முஸ்லிம் சமூகம் அதை கையில் எடுக்க வேண்டும். வெறுமனே நோன்பு வைக்கிறதுனாலயோ தர்மங்கள் கொடுக்கறதுனாலயோ அது இதனாலயோ ஆஷூரா தினத்தை கண்ணியப்படுத்துறது நினைச்சிடக்கூடாது. அதுவும் கண்ணியம் தான். ஆனா மெயினானது என்னன்னு கேட்டா, வருடா வருடம் வரக்கூடிய ஆஷூரா இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சொல்லுவது, எங்கேனும் நீதி நேர்மைக்கு அதாவது புறம்பானது நடந்தால் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு தட்டி கேளுங்கள். அநீதத்திற்கு எந்த நிலையிலும் நீங்கள் துணை போகி விடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. 7 விஷயத்தை கட்டளை போட்டாங்க, தொடர்ந்து செய்யணும், விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல். ஆனால் இன்னைக்கு அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யாமல் முஸ்லிம் ஒரு நாடே அவதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாடே, அந்த நாட்டிலே சிறியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், இயலாதவர்கள் யாரு இருந்தா என்ன, அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எல்லா பலமும் இருந்து முஸ்லிம் சமூகம் அதை அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த நாட்டுக்கு அநீதம் இழைக்கிறார்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் அநீதம் இழைக்கிறார்களே, அவர்களை தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா முஸ்லிம் சமூகத்திற்கு என்றால் இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் ஆசூரா சொல்லுகிறது. அநீதம் இழைக்கப்பட்டால் உடனே ஓடி போய் ஏண்டா அவனை அடிக்கிறேன்னு கேளு, ஏண்டா அவனை ஏசுற, கொலை பண்ற, கொள்ளை அடிக்கிற அப்படின்னு கேளு. கேட்காம இருக்காத. கேட்கிறது ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த பாடம், சுன்னத்து அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை தானே சொல்லி கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், உடன்பிறந்த சகோதரனை போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யதுலிமுஹு, இவன் பிறருக்கு எந்த வகையிலும் அநீதம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, பிறர் முஸ்லிம்களை கைவிடவும் மாட்டான். அப்படின்னா யாரேனும் அடிச்சா, உதைச்சா, ஏசுனா, பேசுனா எனக்கு என்ன வந்துச்சு அவனுக்கு தானே அப்படின்னு நினைக்க மாட்டான். தன் முஸ்லிமுக்கு, தன் இனத்துக்கு ஏதேனும் பாதிப்பு வறுமையானால் இவன் ஓடி போய் கேட்கணும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களே. இந்த பண்பை தான் இன்னைக்கு ஆஷூரா கத்துக் கொடுக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை தான் கத்துக் கொடுத்தாங்க, அதை தான் செஞ்சாங்க. ஃபிரௌன்ட்ட ரொம்ப காலமா அதாவது அந்த பனி இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஃபிரௌன் கொஞ்ச நெஞ்சம் இல்ல அந்த மக்களை கொடுமைப்படுத்தல, கடுமையான கொடுமைப்படுத்துவான். உச்சகட்டமான கொடுமை என்னன்னு கேட்டா, ஃபிரௌன் ஒரு நேரத்துல ஏதேனும் ஒரு முக்கியமான கடிதங்களை வாசிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, இரவு நேரத்துல கடிதம் வாசிக்கும் பொழுது அதாவது பக்கத்திலேயே ஒரு தீப்பந்தத்தை புடிச்சுக்கிட்டு ஒரு பனி இஸ்ரவேலன் நிக்கணும். அந்த தீப்பந்தத்தினுடைய நிழல், அந்த வெளிச்சத்துல இவன் வாசிப்பான். அந்த தீப்பந்தத்தை புடிச்சு நிக்கிற ஆளுக்கு ஏதேனும் உடல் அசைவு ஏற்பட்டுட்டா, ஏதேனும் கோழி எறும்பு கடிக்குது, ஈ கடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் அசைவு ஏற்பட்டுட்டா அந்த தீப்பந்த லேசா அசையுமா இல்லையா? அப்ப படிக்கிறவனுக்கு டிஸ்டர்பா இருக்குமா இல்லையா? இதுக்காக வேண்டிய பல நாள் தீப்பந்தத்தை புடிச்சவனையே அடிச்சு உடைச்சு கொடுமைப்படுத்தி இருக்கிறான். சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் அந்த பனி இஸ்ரவேல மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினது யாருன்னு கேட்டா இந்த ஃபிரௌன். அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த பனி இஸ்ரவேல மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும், ரொம்ப அநீதம் செய்யறானே அப்படின்னு முடிவு பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்த்தையும் அல்லாஹ் போக சொன்னான். அததான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், ஃபஅத்தியாஹு ஃபகூலா, நீங்க 2 பேரும் அந்த ஃபிரௌன்ட்ட போங்க. அதே மாதிரி இன்னா ரசூலா, நாங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த இறை தூதர்கள்னு சொல்லுங்க. ரசூலா ரப்பிக்க, ஃபிரௌனே உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்த இறை தூதர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயில், அநீதம் செய்து கொண்டிருக்கிறாயே அந்த பனி இஸ்ரவேலர்களை நீ விடுவித்து விடு, எங்களோடு நீ அவங்களை அனுப்பிச்சிரு. வலா துஅஸிபுஹும், அவர்களுக்கு நீ அதாபு செய்யாத அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லி 2 இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்புறான்னு கேட்டா, அப்ப எங்கேனும் அநீதம் இழைக்கப்பட்டால் போய் தட்டி கேட்கணுங்கிற கருத்தை தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி இந்த ஆஷூரா தினம் அதைத்தான் பாடமாக பெறுகிறது.
அநீதம் இழைக்கிறதை அதை பார்த்து கொண்டே வாய் மூடி மௌனியாக இருப்பவனை விட மோசமானவன் உலகத்துல யாரும் கிடையாது. அது மோசமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கேனும் அநீதம் செய்யப்பட்டு ஏன் விஷயத்தை சொல்லாமல் மௌனமாக இருந்தால் அவன் ஊமை ஷைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, என் குடும்பத்துக்கு என்ன வந்துச்சு, என் நாட்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடாது. அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் கூடாதது என்று சொல்வார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அநீத எந்த வகையில வந்தாலும் தடுக்க முயற்சி செய்யும் சொல்றாங்க. முன்சுர் அஹாக வாலிமன் அவ் மதுதூமன், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அநீதம் செய்தவனுக்கு நீ உதவி செய், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய். சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அநீதம் இழைக்கப்பட்டவன் அடி வாங்கினவனுக்கு உதவி செய்யும் சொல்றதுல நியாயம் இருக்குது, அடிச்சவனுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் அடி வாங்கியவனுக்கு உதவி செய்யுங்கன்னா நியாயம், அடிச்சவனுக்கு உதவி செய்கிறீங்களா அது எப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌஹுது ஃபௌக யதஹி, அதாவது யதிஹி, அநீதம் இழைக்கக்கூடியவனை தடுக்க முயற்சி செய்வதுதான் அவனுக்கான உபகாரம். ஒருத்தன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான்னா அவனை முடிஞ்ச வரைக்கும் நீ தடு, அநியாயம் செய்யாத, அக்கிரமம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை தடுத்தா நீ அவனுக்கு செய்யற உபகாரம். இந்த ரெண்டு பேருக்கு நீ உபகாரம் செய்யறதுனா எப்படி? அடி வாங்கினவனுக்கு ஏதேனும் உதவி செய்ய, அடித்தவனை கூப்பிட்டு கண்டி, அடித்தவனை கூட்டு தடுக்க முயற்சி செய், இது ரெண்டும் உபகாரம், இப்படி உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்க. ஆனால் இன்று முஸ்லிம் சமூகம் இந்த நபி மொழியெல்லாம் பெருசாவே அலட்டிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய நபிமொழி, அதே போல குறிப்பா ஜும்மாக்களுடைய ஹுதுபாக்கள் நிறைய சொல்லக்கூடிய நபிமொழி, மன்ற ஆமின்கும் முல்கன், ஏதேனும் அருவருப்பானதை, தவிர்க்கப்பட வேண்டியதை, பாவமானதை, அநியாயமானதை நீங்கள் கண்டால் உங்கள் கரத்தை கொண்டு அதை தடுக்க முயற்சி செய்யுங்கள். கரத்தை கொண்டு தடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பலகீனமாக இருந்தால் உங்களுடைய நாவை கொண்டு பேசுவதன் மூலமாக, எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் மூலமாக, ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக, பேரணிகளின் மூலமாக அதை கொண்டு அந்த அநியாயத்தை தடுக்க முயற்சி செய்யுங்கள். அதுக்கு உங்களால முடியாது, அதுவும் ரொம்ப பலகீனமா இருக்கும்னு சொன்னா கல்வி, இதயத்தால் வெறுத்து அவனை ஒதுக்கி ஓரத்துல போயிருங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? இப்ப அநியாயத்தை கண்டு அமைதியாக இருந்து விடாமல் முடிந்தவரை அதற்காக குரல் கொடுப்பதுதான் இந்த ஆஷூரா தினம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அந்த ஆஷூரா தினத்தின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாங்க தான் ரொம்ப நெருக்கமான ஆளு. அப்படின்னா முஸ்லிம்கள் இப்படிதான் இருப்பாங்க, எப்படி அநியாயத்தை கொண்டு பார்த்து விட்டு அமைதியாக இருந்து விட மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையில அநியாயம் செஞ்சாலும் விட மாட்டாங்க. அது தான் குடும்பத்துக்குள்ள மட்டும் கிடையாது, தன்னுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, யாருக்கா இருந்தாலும். இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, அநீதம் இழைக்கப்பட்டால், அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் முஸ்லிமு, காபீரு, பிற சகோதர சமயத்தவர்கள் அது இதுன்னு பார்க்காத, யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் உதவி செய்ய. ஒரு காபீர் தானே அடி வாங்குறான் எனக்கு என்னன்னு இருந்துராத, அல்லது ஒரு முஸ்லிம் தானே அடிக்கிறான்னு எனக்கு என்ன இருந்துராத. யாரா இருந்தாலும் சரி, தேவை இல்லாமல் அநீதம் இழைத்தால், அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும், அவன் பாவியாவே இருந்தாலும் அவனுக்கு போய் உதவி செய்ய. இதுதான் இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. குர்ஆனுடைய வரலாறுகள் கூட இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வரலாறை பதிவு செய்திருக்கிறான். அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல இப்படி ஒரு செய்தி உண்டு. துல்கர்னை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய, அதாவது உலகத்தை மொத்தமாக கட்டி ஆண்ட 4 மக்கள் உண்டு. 4 பேர் தான் உலகத்தை மொத்தமும் ஆண்டார்கள். அதாவது உலகத்தினுடைய மக்கள் வசிக்கக்கூடிய எல்லாமும் அவங்க ஆட்சிக்கு உட்பட்டது. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள், அதே போல இந்த துல்கர்னை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க 2வது ஆளு. காஃபிர்கள்ல 2 பேர் இருந்தாங்க. புகுத்து நஸ்ஸர்னு ஒரு ஆள் இருந்தார், நம்ரூது அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிலர் ஃபிரௌன்னு சொல்லுவாங்க. இப்படி உலகம் முழுக்க கட்டி ஆண்டவர் துல்கர்னை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பெரிய மன்னர். அவற்றை ஒரு குறிப்பிட்ட மக்கள் போனாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்மீனியா நாட்டினுடைய பகுதி அப்படின்னு ஒரு கணிப்பு உண்டு. அங்க இருந்து சில பேர் போனாங்க.
போய் சொன்னாங்க, அதாவது எங்க ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நாங்க வசிக்கக்கூடிய அந்த ஊர்ல சில மக்கள் அவங்க பாட்டுக்கு உள்ள பூந்துடுறாங்க, வெளியே இருக்கக்கூடிய மக்கள் உள்ள பூந்துடுறாங்க, நிறைய அக்கிரமம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, எங்களுடைய சொத்து பொத்து உணவு தானியங்கள் அது இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க, எங்களுடைய குழந்தைகள் முதியவர்கள் பெரியவர்கள் அது இதுன்னு பாக்குறதுல எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாங்க, எங்களுடைய பொருளாதாரத்தை சேதம் உண்டாக்குகிறார்கள், எங்களுக்கு உயிருக்கு சேதத்தை தருகிறார்கள், எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவர்கள் மூலம் ஆகிவிட்டது, அவர்களை எங்கள் சக்தியால் தடுக்க முடியல, எங்களால் அவர்களை நாங்க எதிர்கொள்ள முடியல, போராட முடியல, நீங்க பெரிய மன்னரா இருக்கிறீங்களே, நீங்க அவரை தடுத்துடக்கூடாதா அப்படின்னு போய் உதவி கேட்டாங்க. உடனே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேரா அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன உதவி செய்தாங்கிறது கூட பதிவு செஞ்சிருக்காங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அதாவது எதிரானவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜ் என்ற அக்கிரமக்காரர்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து விடாதவாறு இந்த ஊரை சுற்றி அவர்கள் எந்த வழியாலெல்லாம் நுழைவாங்களோ அதை சுற்றி அந்த இடத்துல எல்லாம் நிறைய இரும்பு பாலங்களை அவர்கள் கட்டினார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இரும்பு பாலங்களை அவர்கள் குடைந்து கொண்டு கூட வர முடியாது. கியாமத் நாள்ல அவங்களே வெளியே வந்துருவாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யஜூஜ் என்ற பெரிய அக்கிரமக்காரர்கள் பார்த்ததை எல்லாம் சாப்பிடுவார்கள், பார்த்தவர்களை எல்லாம் கொலை செய்வார்கள். அப்படி ஒரு ஃபித்னா இந்த உலகம் மீண்டும் ஒரு முறை சந்திக்கும். இந்த உம்மத்தை முஹம்மதியா அவர்களை சந்திப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யஜூஜ் மஜூஜ்னு ஒருத்தன் வருவான், ஒரு பெரிய ஃபசாதுக்கார கூட்டம் வரும், அவங்க போற இடமெல்லாம் நாசம்தான். நீ எவ்வளவு பெரிய டெக்னாலஜில இருந்தாலும் அந்த டெக்னாலஜி உடைச்சு தகர்த்து எல்லாத்தையும் சின்ன பின்னப்படுத்துவான் அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த யஜூஜ் மஜூஜ் அக்கிரமக்காரர்களை தடுப்பதற்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிய இரும்பு பாலங்களை கொண்டு தடுத்து அக்கிரமக்காரர்களை விரட்டினார்கள் என்றாக குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அப்போ அக்கிரமம் எந்த வகையில வந்தாலும் அதை தடுக்க எல்லா மனிதர்களும் முயற்சி செய்யணும். குறிப்பா கவர்மெண்ட், இஸ்லாமிய கவர்மெண்ட் முயற்சி செய்யணும். முஸ்லிம்களுக்காக இருந்தாலும் காபிர்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் மனிதன் இழைக்கப்படுகிறதா என்றால் அதை தடுக்க முதலில் அரசு முயற்சி செய்யணும், அதன் பிறகு தனித்தனி நபர்களாக முயற்சி செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்துல எல்லோரும் பாவியினுடைய கணக்குக்கு வந்து விடுவார்கள், எல்லோரும் அந்த சமநிலைக்கு வந்து விடுவார்கள். அப்படிங்கிறத மார்க்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு அதாவது ஸ்பெயின்ங்கிற ஒரு நாடு, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நாடு, ஒரு காலத்துல 800 வருட காலம் முஸ்லிம்கள் ஆண்ட நாடு, முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த நாடு, பெரிய பெரிய அறிவு மேதைகள் எல்லாம் அங்கிருந்து உதயமானவர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் ஸ்பெயினை ஆண்ட காலத்துல அந்த முஸ்லிம்களாக உருவாக்கப்பட்டது. இமாம் குர்துபி போன்ற பெரிய பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள் தான். 800 வருட ஆட்சி காலம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வரலாறுன்னு கேட்டா கிறிஸ்துவர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. கிறிஸ்துவர்கள் ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய ஒரு சிறு பகுதியில் இருந்த ஒரு கவர்னர் வந்தார். அவர் பேரு ஜூலியன் அப்படின்னு ஒரு பேர். அவர் கிறிஸ்துவர் தான். இந்த பெரிய மன்னன், அந்த நாட்டுடைய பெரிய மன்னன் மக்கள் எல்லாத்துக்கும் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், எதையும் விட்டு வைக்கிறதுல எல்லா வகையிலையும் துன்பம் கொடுக்குறானே, இவனை தடுக்க நம்மளால முடியலையேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த இஸ்லாமிய அரசை போய் நாடுறார். இஸ்லாமிய அரசுனா அதாவது கைருவான் நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய கவர்னர் மூசா இப்னு நுசைர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்றார், அதாவது ஸ்பெயின் ரொம்ப அக்கிரமம் பண்றான், எங்க மண்ணன் எங்களுக்கு எதிராகவே செய்யறான், அசிங்கம் அருவருப்பெல்லாம் பண்றான், எங்களால தாங்க முடியல, கொஞ்சம் முஸ்லிம்கள் நீங்கள் அவன் மேல போர் தொடுத்து அவரை நீங்க வெற்றி வாகை சூடி அவரை உங்களுக்கு காலுக்கு கீழால போட்டு எங்களுக்கு நிம்மதியை தாங்களேன்னு கேட்டாங்க. நாங்க நிம்மதியை எங்க பூமியில வாழணும், அதை ஒழியணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி மூசா இப்னு நுசைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீண்டும் தாரிக் இப்னு ஜியாத் என்ற மிகப்பெரிய ஒரு போர் தந்திரம் படித்தவரை அழைத்து 7000 பேரை அழைத்து கொண்டு போய் அதன் பிறகு ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள் என்பதாக வரலாறு உண்டு. இப்ப நம்ம சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு கிறிஸ்தவ மன்னன் அக்கிரமம் பண்றான், கிறிஸ்தவ மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்க இருந்த ஒரு ஆட்சியாளன் ஒரு ஜூலியன்ங்கிற ஒரு கிறிஸ்தவ ஆட்சியாளன் முஸ்லிம்கிட்ட முறையிட்டு முஸ்லிம்கள் அநீதத்திற்கு எதிராக பாடுபட்டார்களா இல்லையா? அநீதத்திற்கு எதிராக பாடுபட்டு அந்த மக்களுக்கு போதிய அளவு விடுதலை வாங்கி தந்தார்கள்.
அப்போ தனி மனிதனாக இருந்தாலும் மன்னர்களாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் யார் இருந்தாலும் சரி, அநீதம்னு வந்தா அப்படி அந்த மக்களுக்கு முடிந்தவரை பாடுபட்டு அவர்களை அந்த அநீதத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். நிம்மதி பெருமூச்சு, சுதந்திர காற்றை அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை தான் ஆஷூரா தினமும் சொல்லுகிறது. அநீதம் என்பது அதாவது நாட்டுக்கு நாடு நினைச்சிடக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம், வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம். தாய் தகப்பு, அண்ணன் தம்பி, மாமா மச்சானுக்கு மத்தியில கூட அநீதம் இருக்கலாம். சொத்து பத்து விஷயத்துல சண்டை சச்சரவு, அது இது எவ்வளவோ இருக்கா இல்லையா? இதுல கூட சுட்டி காட்டணும். இதுல கூட அதாவது சுருக்கமா சொல்ல போனா, நம்ம விளங்குற மாதிரியா இருந்தா, அத்தாவுக்கு ஒரு மகனை பிடிச்சிருக்குது. அந்த மகன் பேர நிறைய சொத்து பத்தை எழுதி வைக்கிறார். இந்த மகனை பிடிக்கல. எழுதி வாங்கிய மனிதன், எழுதி வாங்கி கொண்டவன், அத்தா எனக்கு தான் எல்லாத்தையும் எழுதி தந்துட்டாரு, கம்முன்னு போறதுல அது தப்பானது, அநீதத்துக்கு எதிராக இவனே குரல் கொடுக்கணும். அத்தா நீங்க எழுதுறது தப்பு, உங்களுக்கு பிடிக்காத மகனா இருந்தாலும் அவனுக்கு நீங்க சமமாக எனக்கு சமமாக தான் எழுதி வைக்கணும், இது அநியாயம் செய்யாதீங்க, நாளைக்கு அல்லாட்ட போய் நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொந்த பெத்த தாய் தகப்பன் அநீதம் செய்தாலும் கூட பிள்ளைகள் சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டாவிட்டால் இவனும் பாவியாகி போவான். இந்த அநீதம் என்பது தான் வீட்டுக்குள்ள இருந்தே முதல்ல யோசிக்கணும், நம்முடைய சொந்த பந்தத்திலிருந்து யோசிக்கணும், அதே போல நம்முடைய ஊர்ல இருந்து யோசிக்கணும். இப்படி எல்லா வகையிலும் இதை போலதான் பார்க்க வேண்டும். அநீதம் தானே யாரு செஞ்சா என்ன அப்படிங்கிறது அல்ல, ஏதோ நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்கிறாங்களே நமக்கு என்ன அப்படிங்கிறது அல்ல. அநீதம் என்பது எல்லா வகையிலும் செய்யப்படுகிறது. அரசுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எதிராக எந்த வகையில வந்தாலும் சரி, அதை உண்மையை சொல்லணும். அவன் மோசமான மனிதனா இருந்தாலும் பரவாயில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கேட்டாங்க, அதாவது ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் என்னன்னு கேட்டாங்க, அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் என்னன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அநியாயக்கார அரசன்ட்ட உண்மையை பேசுறதுதான் அறப்போரிலேயே உயர்ந்த அறப்போர்னு சொன்னாங்க. வாளை எடுத்து வெட்டுறதும் அறப்போர் தான். அந்த அறப்போரை விட சில நேரங்கள்ல அநியாயம் செய்யறவன்ட்ட போய் உண்மையை சொல்லணும். அநியாயம் பண்றவன்ட்ட உண்மையை சொன்னா நமக்கும் பிரச்சனை வந்துடும், நமக்கு என்ன ஆச்சுன்னு ஒதுங்கி போறது நல்ல பழக்கம் இல்லை. அவன் அநியாயம் பண்ணினாலும் சரி அவன்கிட்ட போய் நம்ம உள்ளதான் சொல்லணுங்கிற நிலை இருக்கு. அதுதான் உயர்ந்த ஜிஹாத் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இன்னைக்கு பலஸ்தீனத்துல நிறைய அநியாயம் நடக்கத்தான் செய்யுது. அதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது? முடிந்தால் நீ அந்த யூதர்களை தடுப்பதற்கு உனக்கு சக்தி இருக்குமையானால், இஸ்லாம் இன்றைய அரபு உலகத்தை பார்த்து சொல்லுகிறது, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பலமா இருந்தா அவன் எங்க இருக்கானே தெரியாது, அவனை தூக்கி வீசி விட்டுறலாம், அவனை இல்லாம ஆக்கிடலாம். ஆனா இன்னைக்கு உலக ஆசையில பலஸ்தீன மக்களுக்கு எதிராகவே முஸ்லிம்களே களமாடுகிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரியது. அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்தால் யூதர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள், இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாம போயிடும். அதெல்லாம் இன்னைக்கு கவலை இல்லை. அவன் நம்மளை அடிச்சிருவானோ, அமெரிக்காவுடைய அதே போல ஐரோப்பா நாட்டினுடைய உதவிகளை எல்லாம் வாங்கி நம்மளை அடிச்சிருவான், நம்மளை எல்லாம் ஆக்கிடுவான் அப்படின்னு பயந்துகிட்டு தானே இன்னைக்கு அரபு உலகம் பலஸ்தீனுக்கு என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாம இருக்கு, பலஸ்தீனத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இருக்கு. பலஸ்தீனத்துடைய நிலை என்ன தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களில் 80% சிறுவர்கள் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிஸ்கள், 80% பேர் ஹாஃபிஸ்களாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளையை பெற்று எடுக்கும் போது அம்மா அங்க என்ன சொல்றா, இன்னைக்கு நடக்கிற நடைமுறை என்னன்னு கேட்டா, என் பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும், என் நாட்டுக்காக நான் என் பிள்ளைய தியாகம் செய்கிறேன்னு சொல்லியே பிள்ளைய பெற்று வெளியே எடுக்கிறான். அந்த அளவுக்கு அந்த நாட்டின் மீது அவர்களுக்கு தீராத காதல். இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்தவர்களுக்கு எதிராக அந்த யூதர்கள் களமாடும் பொழுது முஸ்லிம் சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதைத்தானே ஆசூரா தினம் சொல்லுகிறது. ஆசூரானா வெறுமனே நோன்பு ஊத்திட்டு போறது மட்டுமல்லையே, அநீதம் இழைத்தால் உடனே நீ களமாடு, அதை அநீதத்தை தொடை தெரிய முயற்சி பெண். இதைதான் ஆஷூரா தினம் சொல்லுகிறது. முஹர்ரம் 10வது நாள் வெறுமனே நோன்பு பிடிப்பதோடு நாங்களும் ஆஷூரா தினத்தை கொண்டாடிவிட்டோம் என்று ஒதுங்குவது முஸ்லிம் சமூகத்துக்கு அழகல்ல. இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதால் தான், அதாவது முடிந்தவரை அந்த அநீதம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பது, ஏதேனும் பொருளாதாரத்தை கொடுப்பது. மேலை நாடுகள்ல சில இடங்கள்ல முஸ்லிம்கள் நிதி திரட்டுறாங்க, அந்த பலஸ்தீன மக்களுக்காக நிதி திரட்டப்படுவதை
இந்தியாவில தான் இதுவரைக்கும் அப்படி ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க. அதுக்கு பல வகையான காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் மற்ற நாடுகள்ல பலஸ்தீன மக்களுக்கு உதவிக்காக நிறைய பள்ளிவாசல்களில் இருந்து, பொது தொண்டு நிறுவனங்களில் இருந்து எல்லா இடங்களிலும் நிதி திரட்டி அந்த மக்களுக்கு முடிந்தவரை உணவுகளாக, மருத்துவ மருந்துகளாக அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அநீதத்திற்கு ஆளாளவர்களுக்கு முடிந்தவரை பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முஸ்லிம் சமூகம் வர வேண்டும். சரி, என்ற காசு குணமும் இல்லை. குறிப்பா இந்திய திருநாட்டுல நாம நிறைய காசு வச்சிருந்தாலும் கொடுக்க முடியல, கொண்டு போக முடியாது. அது அரசு தடுப்பதற்கான எல்லா வகையான ஏற்பாடையும் செய்து வச்சிருக்கு. நாம எதையும் கொடுக்க முடியல. நாம இங்க இருந்து என்ன செய்ய முடியும்? அநீதத்திற்கு எதிராக எப்படி குரல் கொடுக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் வழி சொன்னாங்க. ஒரு சகோதரனுக்கு முதுகுக்கு பிறகு, அதாவது சகோதரன் இல்லாத நேரத்திலே, அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்காக ஒருவன் மனமுருகி துவா செய்தால் காலல் மலக்குல் முவக்கில் பிஹி, அவனுக்காக ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார். அந்த மலக்கு என்ன செய்வார்னு கேட்டா, இறைவா எங்கள் சகோதரன் அங்கே அடிபடுகிறார், அநீதத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு விடுதலையை கொடு, நிம்மதியை கொடு அப்படின்னு மனம் முருகி எனக்கு நடந்த மாதிரி நினைச்சு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அந்த துவாவிற்கு ஒரு மலக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வலக்க பிமித்லி, இறைவா இவனுக்கும் இதை போல கொடு, அதாவது இவனுக்கு ஏதேனும் சிரமம் வந்துருச்சுன்னா அந்த சிரமத்தை நீ நீக்குவாயாக அப்படின்னு ஒரு மலக்கு நமக்காக துவா செய்கிறார். அப்ப நாம இந்த இடத்துல செய்ய வேண்டியது துவா மட்டும்தான் செய்யணும். 5 வேளையும் நமக்காக நாம் கேட்பதை போல அந்த பலஸ்தீன மக்களுக்கு, அநீதம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு துவா செய்யணும். இதைதான் ஆசுரா தினம் கற்றுத் தருகிறது. முடிந்தால் அந்த அநீதத்தை தடு, முடியாவிட்டால் அவர்களுக்கு ஏதேனும் பொருளாதாரத்தை கொடுக்க முயற்சி பண்ணு, அதற்கும் முடியாவிட்டால் அவர்களுக்கு நீ துவா செய்து கொண்டு, இதைதான் இந்த ஆசுரா தினம் கற்பித்து தருகிறதே தவிர வேற எதையும் சொல்லவில்லை. இந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும், இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஆஷூரா தினத்தில் நோன்பு வைப்பது ஒரு வருடத்தினுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய மாதம் ரமலானுக்கு அடுத்து சிறந்த நோன்பு என்றால் ஆஷூராவுடைய நோன்பு, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுவெல்லாம் நம்முடைய உடல் சார்ந்த இபாதத்து, உடல் சார்ந்த இபாதத்து, நம்முடைய சிந்தனை சார்ந்த, நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த அந்த இபாதத்து என்பது அநீதத்திற்கு எதிராக பாடுபடுதல், அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுத்தல், அநீதத்திற்கு எதிராக பேரவைகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துதல், அதை அரசு கவனத்திற்கு கொண்டு போகுதல், அரசு மூலமாக ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று பார்த்தல், இதையெல்லாம் செய்தாக வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை தான் இந்த ஆஷூரா நமக்கு கற்றுத்தரும் பாடம். வல்லோன் அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் அநீதம் நடக்குமோ அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் சீரடிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அநீதத்திற்கு எதிராக கொதித்தெழுந்து அதற்காக எல்லா வகையிலும் உதவி செய்யும் நன்மக்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா போதிய நல்லுதவியை வழங்குவானாக. அவர்களுக்கு போதிய சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்வானாக. முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கும் எதிராளிகள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து இல்லாமலாக்குவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.